பிரியமானவர்களே, இன்றைய நாளின் வேத வசனம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குரைக்கிறார். நற்போதகம் என்பது நல்ல போதகம். நல்ல போதகத்தை கேட்கும் பொழுதுதான் வாழ்க்கை நன்றாய் செழிப்பாய் இருக்க முடியும். மனிதர்களின் வார்த்தைகள் ஒருவேளை நம்மை தாக்கலாம், நம்மை அவமானப்படுத்தலாம், நம்மை நிந்திக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் நல்ல போதகத்தை தருகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. அந்த காலத்திலே தேவன் இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தார். அப்பொழுது அவர் சீஷர்களோடு பேசுகிற காரியம் நல்ல வார்த்தைகள், நல்ல போதகங்களை அவர் போதித்து வந்தார். ஆனால் இந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொப்பனம் வழியாக பேசினாலும் சரி, அல்லது கனவின் வழியாக பேசினாலும் சரி, ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு காரியத்தை நம்மிடத்திலே பேசி கொடுத்திருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம். பிரியமானவர்களே, நாம் சாக்கு போக்கு சொல்லலாம், ஆண்டவர் என்னோடு கனவிலே பேசட்டும், அல்லது ஆண்டவர் நேரடியாக வந்து ஆண்டவர் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால், தெய்வம் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் நேரடியாய் என்னோடு வந்து பேசட்டும், அப்பொழுது நான் கேட்பேன், அப்பொழுது நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறேன், அல்லது அப்பொழுது நான் நம்புகிறேன் என்று அநேகர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நற்போதகத்தை நான் தருகிறேன். அந்த போதகம் எங்கே இருக்கிறது? என் உபதேசத்தை விடாதிருங்கள். அதாவது உபதேசம், ஆண்டவர் சொற்பொழிவுகள், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வசனங்கள் நிறைந்த அந்த உபதேசம் எங்கே இருக்கிறது? இப்பொழுது நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புத்தகத்திலே இருக்கிறது. வேதத்தை படிக்காமல் யாருமே வசனம் பேச முடியாது. வேதத்தை அறியாமல் சத்தியம் நமக்குள் இருக்காது. பிரியமானவர்களே, உண்மையில் யாரெல்லாம் வேதத்தை உட்கார்ந்து அதற்கு நேரத்தை ஒதுக்கி படித்து அதை தியானிக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த உபதேசத்தின்படி வாழ முடியும். தங்களை ஆண்டவருடைய நற்போதகத்தை காத்து கொண்டு வாழ முடியும். எனவே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல போதகம் நிறைந்த புத்தகம் எது என்றால் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. உலகத்திலே அநேக செய்தித்தாள்கள் இருக்கலாம், அநேக ஞானம் தருகிற, ஞானத்தை ஊட்டிவிக்கிற புத்தகங்கள் இருக்கலாம், சிடிகள் இருக்கலாம், அல்லது அநேகருடைய யூடியூப் சேனல் இருக்கலாம். ஆனாலும் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய, ஆண்டவருடைய வழிகளிலே நடத்தக்கூடிய, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யக்கூடிய வழிகளில் நம்மை நடத்தக்கூடிய ஒரு புத்தகம்தான் பரிசுத்த வேதாகமம். எனவே எது படிக்கிறீங்களோ இல்லையோ, முதலாவது கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. எனவே காலையில் எழுந்தவுடன் முதலாவது ஒரு அதிகாரமாவது தினந்தோறும் வாசிக்க பழகிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் இந்த அனுபவம் இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் நடத்துவதை நீங்கள் பார்க்கலாம். அதிசயமாய் உங்களை நடத்தி வருகிற தேவனை நீங்கள் உணரலாம். உங்களோடு இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவதை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய போதகத்தை அழல் தட்டாதபடி ஆண்டவருடைய நற்போதகத்தை காத்து கொண்டு நடப்பதற்கு நமக்கு அவருடைய உபதேசம் நிறைந்த புத்தகம் பரிசுத்த வேதாகமத்தை தினந்தோறும் வாசித்து அதன்படி செய்வதற்கு நாம் ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஜெயமுடன் வாழ நாம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து செபித்து கண்ணீர் விட்டு, ஆண்டவரே, என்னுடைய பாவம் மாற வேண்டும், என் பாவ வாழ்க்கை மாற வேண்டும், என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போய் இன்பமான நாட்கள் பிறக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று ஆண்டவருடைய வேதத்தை படித்து அந்த நற்போதகத்தை காத்து வாழ்வதற்கு ஆண்டவருடைய கிருபையை ஜெபத்திலே பெற்றுக்கொண்டு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஆண்டவருடைய உபதேசத்தின்படி வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். நாம் ஜெபிப்போம்.
பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவர், இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே உடைய உபதேசமாகிய வார்த்தையினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ கிரியைகள், பாவ எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனை விட்டு பிரிக்கிற எல்லா சத்ருவின் சதி திட்டங்களை இயேசுவின் நாமத்தினால அப்பா நிர்மூலமாக்கும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மிடம் வரக்கூடாதபடி இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி போட்டு ஆண்டவர் நீர் கற்றுக் கொடுக்கிற நற்போதகத்தையும் உம்முடைய உபதேசத்தையும் விடாமல் இருக்க ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய். நீர் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை தினந்தோறும் வாசித்து அதன்படி வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே, பரிசுத்த வேதாகம்தான் ஒரு மகனை நல்வழியில் நடத்தக்கூடியது. ஒரு மனிதனை நல்வழியில் நடத்தக்கூடிய, ஒரு ஆத்துமாவை அழிந்து போகிற ஆத்துமாக்களை பரிசுத்த வழியில் நடத்தக்கூடியது உம்முடைய பரிசுத்த வேதாகமம். ஆண்டவரே, அவைகளை தினந்தோறும் கரங்களிலே ஏந்தி படித்து தியானித்து அதன்படி வாழ்வதற்கு தங்களை ஜெபத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் என்னை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அவர்களோடு நீர் இருந்து பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் சகல உபதேசத்திற்குள்ளும் நீ நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம் மற்றும் வேலை வியாபாரத்திலே உம்முடைய கரம் இருப்பதாக ஆசீர்வாதியும் பெருக செய்யும். எல்லா தேவைகளையும் சந்தி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.